நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. ஆண்டவரே, இதோ உமது திருமுன் பணிந்து வணங்குகின்றோம். உமது இறை பிரசன்னத்தை நம்பி விசுவசிக்கின்றோம். எங்கள் உள்ளத்தை அமைதிப்படுத்தும். ஆண்டவரே, இதோ உமது திருமுன் பணிந்து வணங்குகின்றோம். உமது இறை பிரசன்னத்தை நம்பி விசுவசிக்கின்றோம். எங்கள் உள்ளத்தை அமைதிப்படுத்தும். ஆண்டவரே, இதோ உமது திருமுன் பணிந்து வணங்குகின்றோம். உமது இறை பிரசன்னத்தை நம்பி விசுவசிக்கின்றோம். எங்கள் உள்ளத்தை அமைதிப்படுத்தும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 17, இறை வார்த்தைகள் 16 முதல் 18 முடிய. அவருடைய காலில் முகம் குப்புற விழுந்து அவருக்கு நன்றி செலுத்தினார். அவரோ ஒரு சமாரியர். இயேசு அவரை பார்த்து, 10 பேர்களின் நோயும் நீங்கவில்லையா? மற்ற 9 பேர் எங்கே? கடவுளை போற்றி புகழ அந்நியராகிய உம்மை தவிர வேறு எவரும் திரும்பி வர காணோமே என்றான். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய ஆராதனைக்காக நாம் தேர்ந்து கொண்டிருக்கிற இந்த நற்செய்தி பகுதி மிக மிக ஆழமான ஒரு இறை சிந்தனையை நமக்கு தருகிற பகுதியாயிருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, அந்த சமாரியர் ஒருவர் ஆண்டவரிடத்தில் வந்து அவருடைய காலில் முகம் குப்புற விழுந்து நன்றி செலுத்தினார். அந்த நன்றி உள்ளத்தை பாருங்களேன். சமூகம் அவர்களை வெறுத்து ஒதுக்கி ஊரை விட்டு வெளியே தள்ளி வைத்திருந்தது. அவர்களில் யாரையும் பார்க்க முடியாத அளவிற்கு ஒதுக்குப்புறமாக அவர்கள் கிடந்தார்கள். ஒருவேளை மனிதர்களை பார்க்க வேண்டும் என்ற நிலை வந்துவிட்டால் தீட்டு 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 என்று சொல்லி அவர்கள் கத்த வேண்டும். எப்பொழுது இந்த மனிதர் ஆண்டவர் இயேசுவை நோக்கி வந்தாரோ, இயேசுவிடத்தில் தஞ்சமடைந்தாரோ, இயேசுவிடத்தில் தன்னை ஒப்புக் கொடுத்தாரோ, இயேசுவிடத்தில் அவர் சரணாகதி ஆனாரோ, அந்த நேரத்தில் அவருடைய வாழ்க்கை மாறத் தொடங்கியது. அவர் ஆண்டவருடைய அற்புதத்தை உணரத் தொடங்கினார். இறை ஆசீர்வாதம் அவருக்குள் ஊற்றெடுக்க ஆரம்பித்தது. அவருடைய நோய்கள் குணமாயின.
அவர் சுகமானார், அவர் பலனடைந்தார், திடம் கொண்டார், நம்பிக்கை கொண்டார். இப்பொழுது மக்கள் எல்லோரும் வியந்து பார்க்கும் வண்ணமாக கடவுளுக்கு ஒரு சாட்சியாக மாறினார். சகோதரனே, சகோதரியே, இன்று உன்னையும் கூட இந்த ஆராதனையின் வழியாக ஆண்டவர் ஒரு சாட்சியாக மாற்றுகிறார். உன் பிரச்சனை என்ன? உன் குழப்பம் என்ன? நீ எதனால் கவலைப்பட்டு கலங்கி கிடக்கிறாய்? எதனால் நீ அச்சத்தில் இருக்கிறாய்? எதிலே நீ தோல்வியை கண்டு துவண்டு போயிருக்கிறாய்? எதனால் உன் மனம் சோர்வுற்றிருக்கிறது? எதிலே நீ உடைந்து போயிருக்கிறாய்? எதனால் உன் முகம் வாடி போய் கிடக்கிறது? ஆண்டவரிடத்தில் ஒப்புக்கொடு, சரணாகதியாக்கு. அவரிடத்தில் உன்னை முழுமையாக ஒப்புக் கொடுத்து மன்றாடி வேண்டி செவி. இதோ இந்த சமாரியனை போல, இந்த தொழுநோய் பிடித்த அந்த மனிதருடைய வாழ்க்கை மாறியது போல ஆண்டவர் உன் வாழ்க்கையையும் இன்று மாற்றுகிறார். உன் வாழ்க்கையும் மாறுகிறது. இந்த தேவ நற்கருணையினுடைய இறை பிரசன்னத்திலிருந்து வெளிப்படுகிற ஆற்றல், வல்லமை உன் வாழ்க்கையை மாற்றுகிறது, உன்னை அதிசயமாக்குகிறது. முழுமையான விசுவாசத்தோடு உன்னை ஒப்புக்கொடு. இயேசு ஆண்டவர் அவரை பார்த்து கேட்கிறார், 10 பேர்களின் நோய்கள் நீங்கவில்லையா? மற்ற 9 பேர் எங்கே? ஒவ்வொரு நாளும் எவ்வளவோ மக்கள் திருப்பலியில் பங்கெடுக்கிறார்கள். ஆண்டவருடைய மிகுதியான அருளை பெற்றுக் கொள்ளுகிறார்கள், ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிறார்கள், உயர்ந்த பதவியில் இருக்கிறார்கள், சொத்து சுகங்களோடு வாழ்கிறார்கள், செல்வங்களை குவித்து வைத்திருக்கிறார்கள், அதிகாரமும் பட்டமும் புகழும் அவர்கள் கையில் இருக்கின்றன. எல்லாம் ஆண்டவர் கொடுத்த கொடை என்று உணரும் போதுதான் ஒரு மனிதனுக்குள் தாழ்ச்சி, எளிமை, நன்றி உணர்வு, நம்பிக்கை வெளிப்படுகிறது. இதெல்லாம் நான் சம்பாதிச்சது, நான் சேர்த்து வைத்தது என்கிற பெருமையும் அகங்காரமும் ஆணவமும் ஒரு மனிதனுக்கு வந்துவிட்டால் இந்த நன்றி உணர்வும் நம்பிக்கையும் இறந்து போகிறது, செத்து போகிறது. மற்ற 9 பேர் எங்கே என்று ஆண்டவர் கேட்கிறார். சகோதரனே, சகோதரியே, ஆண்டவரால் நாம் பல நன்மைகளை பெற்றிருக்கிறோம். முழு மனதோடு அவரை நன்றி உள்ளத்தோடு அணுகி வருவோம். அப்பத்தின் வடிவில் ஆண்டவர் பிரசன்னமாக இருக்கிறார். உன் தனிமையில், உன் வேதனையில், உன் பயத்தில் ஆண்டவர் இயேசு உன்னோடு உடன் இருக்கிறார். உனக்குள் இருக்கிற அந்த நன்றி உணர்வினால் அதை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை மகிமைப்படுத்து, அவரை போற்றி புகழ்ந்து ஆராதனை செய். உன் வாழ்க்கை அதிசயமாய், அற்புதமாய், ஆசீர்வாதமாய் இருக்கும். நான் சொல்லுகிற இந்த வார்த்தைகளை தொடர்ந்து சொல்லி 10 முறை ஆண்டவரை ஆராதனை செய்யலாம். திவ்ய நற்கருணை நாதரே, திவ்ய நற்கருணை நாதரே, வாழ்வளிக்கும் அப்பமே, வாழ்வளிக்கும் அப்பமே, உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கிறோம். திவ்ய நற்கருணை நாதரே, திவ்ய நற்கருணை நாதரே, வாழ்வளிக்கும் அப்பமே, வாழ்வளிக்கும் அப்பமே, உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். திவ்ய நற்கருணை நாதரே, திவ்ய நற்கருணை நாதரே, வாழ்வளிக்கும் அப்பமே, வாழ்வளிக்கும் அப்பமே, உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். திவ்ய நற்கருணை நாதரே, திவ்ய நற்கருணை நாதரே, வாழ்வளிக்கும் அப்பமே, வாழ்வளிக்கும் அப்பமே, உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். திவ்ய நற்கருணை நாதரே, திவ்ய நற்கருணை நாதரே, வாழ்வளிக்கும் அப்பமே, வாழ்வளிக்கும் அப்பமே, உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். திவ்ய நற்கருணை நாதரே, திவ்ய நற்கருணை நாதரே, வாழ்வளிக்கும் அப்பமே, வாழ்வளிக்கும் அப்பமே, உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். திவ்ய நற்கருணை நாதரே, திவ்ய நற்கருணை நாதரே, வாழ்வளிக்கும் அப்பமே,
வாழ்வழிக்கும் அப்பமே, உம்மை ஆராதிக்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம். திவ்ய நற்கருணை நாதரே, திவ்ய நற்கருணை நாதரே, வாழ்வழிக்கும் அப்பமே, வாழ்வழிக்கும் அப்பமே, உம்மை ஆராதிக்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம். திவ்ய நற்கருணை நாதரே, திவ்ய நற்கருணை நாதரே, வாழ்வழிக்கும் அப்பமே, வாழ்வழிக்கும் அப்பமே, உம்மை ஆராதிக்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம். திவ்ய நற்கருணை நாதரே, திவ்ய நற்கருணை நாதரே, வாழ்வழிக்கும் அப்பமே, வாழ்வழிக்கும் அப்பமே, உம்மை ஆராதிக்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம். ஆண்டவரை முழுமையாய் ஆராதித்து துதித்து போற்ற தேடி வந்த அந்த தெய்வத்தை, நம் உள்ளத்தில் தங்க விரும்பும் ஆண்டவரை போற்றி புகழ்ந்து ஆராதனை செய்ய இந்த பாடலை பக்தியோடு பாடிச் செபிப்போம். தேடும் அன்பு தெய்வம் என்னை தேடி வந்த நேரம், கோடி நன்மை கூடும் புவி வாழும் நிலைகள் மாறும், வாழும் நிலைகள் மாறும். இந்த வான தேவன் தந்த வாழ்வு பாதை எங்கள் வாழும் காலம் போதும். இந்த வான தேவன் தந்த வாழ்வு பாதை எங்கள் வாழும் காலம் போதும். தேடும் அன்பு தெய்வம் என்னை தேடி வந்த நேரம், கோடி நன்மை கூடும் புவி வாழும் நிலைகள் மாறும், வாழும் நிலைகள் மாறும். வார்த்தையாக வந்த இறைவன் மனு உருவாக்கி நம் மத்தியிலே பிரசன்னமானார். அவர் இந்த எளிய அப்பத்திலே உயிருள்ள பிரசன்னமாக மாறுகிறார். அவர் நமக்கான ஒரு புதிய பாதையை உருவாக்கி தருகிறார். நம் துன்ப துயரங்களில், நம் வேதனை வலிகளில், வருத்தங்களில், வியாதி சோகங்களில் ஆண்டவருடைய உடனிருப்பை உணரும் போது உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்கிற வாக்குறுதியை தருகிறார். வார்த்தையாகி நின்ற இறைவன் இந்த வாழ்வை தேர்ந்த தலைவன், வார்த்தையாகி நின்ற இறைவன் இந்த வாழ்வை தேர்ந்த தலைவன், பாரில் எங்கும் புது பாதை தந்து அந்த பாதையில் அழைத்த அறிஞன், பாரில் எங்கும் புது பாதை தந்து அந்த பாதையில் அழைத்த அறிஞன், காலம் கடந்த கலைஞன் என் தலைவன், இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதை என்று வாழும் காலம் போதும். இந்த வானதேவன் தந்த வாழ்வு பாதை என்று வாழும் காலம் போதும். தேடும் அன்பு தெய்வம் இன்றைக்கு நாம் பலவற்றிற்கு அடிமைப்பட்டு போய் கிடக்கிறோம். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனிடத்தில் அடிமையாக கிடப்பது, பெண்கள் ஆண்களுக்கு அடிமையாகி போய் கிடப்பது, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்கிற வேறுபாட்டை கொண்டிருப்பது, செல்வ பலம் படைத்தவன் ஏழை என்கிற பாகுபாட்டில் பிளவு பேதங்களை கற்பிப்பது,
இன்றைக்கு மனிதர்களாகிய நாம், அன்பு சகோதரனே சகோதரியே, பலவற்றில் அடிமைப்பட்டு போய் கிடக்கிறோம். நாம் பயன்படுத்துகிற அலைபேசி, நாம் பணி செய்கின்ற இடங்கள், நாம் செய்கிற தொழில் முயற்சிகள் எல்லாவற்றிலும் இன்றைக்கு அடிமைத்தனம் இருக்கிறது. இந்த அடிமையினுடைய நுகத்தை தூக்கி தூர வீசி எறிய ஆண்டவர் விடுதலையின் நாயகனாய் நம் மத்தியில் பிரசன்னமாகிறார். ஒரு புரட்சி பாதைக்கான வெளிச்சத்தை ஆண்டவர் காண்பிக்கிறார். அந்த வெளிச்சம் நிறைந்த பாதையில் பயணிக்கும் போது நம் வாழ்வு விடுதலை பெறும். அடிமைப்பட்டு போயிருக்கிற இந்த இதயத்தினுடைய சங்கிலிகள் அறுக்கப்படுகின்றன. சுக்குநூறாக அது உடைந்து போகிறது, தகர்க்கப்படுகிறது. நம் வாழ்வு புது வாழ்வாக மாறுகிறது. நம் இதயத்தில் ஒரு புத்தொளியும் புது வாழ்வும் புது நம்பிக்கையும் உச்செடுக்கிறது. நமக்கான பாதை, எதிர்காலம் வெளிச்சமாய் பிரகாசமாய் வெளிப்படுகிறது. இந்த உணர்வோடு பாடிச் செபிப்போம். அடிமை அமைப்பு இங்கு ஒழிய, எங்கும் மனித மாண்பு நிறைய. அடிமை அமைப்பு இங்கு ஒழிய, எங்கும் மனித மாண்பு நிறைய. புரட்சி குரல் கொடுத்து புதிய வழிவகுத்து புதுமை செய்த பெரும் புனிதன். புரட்சி குரல் கொடுத்து புதிய வழிவகுத்து புதுமை செய்த பெரும் புனிதன். வாழ்வை கடந்த இறைவன் என் தலைவன், இந்த வானரேவன் தந்த வாழ்வு பாதை, இந்த வாழும் காலம் போதும். இந்த வானரேவன் தந்த வாழ்வு பாதை, இந்த வாழும் காலம் போதும். தேடும் அன்பு தெய்வம் என்னை தேடி வந்த நேரம், கோடி நன்மை கூடும். கூவி வாழும் நிலைகள் மாறும், வாழும் நிலைகள் மாறும். இந்த வானரேவன் தந்த வாழ்வு பாதை, இந்த வாழும் காலம் போதும். இந்த வானரேவன் தந்த வாழ்வு பாதை, இந்த வாழும் காலம் போதும். தேடும் அன்பு தெய்வம். அன்பு சகோதர சகோதரிகளே, நற்கருணையில் எழுந்தருளி இருக்கும் நம் ஆண்டவரிடத்தில் சில விண்ணப்பங்களை ஒப்பு கொடுத்து நாம் செபிக்கலாம். மனம் திறந்து நம் மன்றாட்டுக்களை ஆண்டவருடைய திருப்பாதம் ஒப்பு கொடுப்போம். திரு அவைக்காக செபிக்கலாம். திரு அவையை வழிநடத்துகிற திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார், பொதுநிலையினர், இன்றைக்கு திரு அவை பல இடங்களில் துன்பத்துக்கு உள்ளாகி இருக்கிறது, நெருக்கடிகளுக்கு உள்ளாகி இருக்கிறது. இறை வார்த்தையை, நற்செய்தியை போதிக்க முடியாத சிக்கல்கள் உருவாகி இருக்கிறது. ஆண்டவர் நமக்கான பாதையை செம்மையாக்கும்படியாக, அமைத்து கொடுக்கும்படியாக அனைத்து இறை ஊழியர்களுக்காக சிறப்பாக செபிப்போம். நம்முடைய மாநிலத்தில் புதிய அரசு அமைந்திருக்கிறது. ஆண்டவரிடத்தில் செபிக்கலாம். இயேசு ஆண்டவரே, இந்த புதிய அரசுக்காக செபிக்கிறோம். எங்கள் முதலமைச்சருக்காக மன்றாடுகிறோம். அனைத்து அமைச்சர் பெருமக்களுக்காக மன்றாடுகிறோம். ஒவ்வொரு எம்எல்ஏக்களுக்காக செபிக்கிறோம். இவர்கள் எல்லோரும் தங்கள் கடமையை, பொறுப்புணர்வை உணர்ந்து
மக்களுக்காக தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் என்கிற உணர்வை பெற்றவர்களாய் பொது நலனில் அக்கறை காட்டுகிற சிறந்த தலைவர்களாக இவர்கள் வாழ ஆண்டவரே கரைபடாத கைகளாய், மாசு அடையாத மனங்களாய் இவர்கள் இருக்க உம் திருப்பாதம் ஒப்பு கொடுத்து தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். தேர்வை எழுதியிருக்கிறார்கள், பல குழந்தைகள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்களுடைய மேற்படிப்பிற்காக முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். கல்லூரியில் இடம் கிடைக்கணும், நல்ல கல்லூரியில் அவர்கள் நினைத்தபடியாக போய் சேர்ந்து அவர்களுடைய எதிர்காலம் பிரகாசமாய் அமைய ஆண்டவரே தேர்ச்சி பெற்றிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக கூட இந்த நேரத்திலே சிறப்பான விதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி கூறுகிறோம் அப்பா. ஒரு சில குழந்தைகள் நிச்சயமாக தோல்வியை தழுவியிருப்பார்கள். அவர்கள் துவண்டு போகக்கூடாது, மனம் உடைந்து போகக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. மீண்டும் நம்பிக்கையுடன் துணிந்து போராடி வெற்றி பெற ஆண்டவரே அவர்களுடைய மனதை திடப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். மணிப்பூர் மக்களுக்காக ஜெபிக்கிறோம். அந்த இடத்துல இருக்கிற பதட்டமான நிலை, சமீபத்தில் நடந்த அந்த நிகழ்வுகள் கூட மனதை மிகவும் துன்பத்திற்குள்ளாக்குகிறது. அந்த பதட்டமான சூழ்நிலை தணிந்து அங்கு அமைதியும் சமாதானமும் நிலவ வேண்டும். மக்கள் நிம்மதியோடு வாழ வேண்டுமாய் சிறப்பாக ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையாய் கிடக்கிறவர்கள், திருப்பலிக்கு செல்ல முடியாமல் வயது முதிர்ந்தவர்களாய் வீட்டிலே இருக்கிறவர்கள் எல்லோருக்கும் ஆண்டவருடைய நற்கருணை நாதருடைய ஆசீர்வாதம் சென்று சேர, நற்கருணை ஆண்டவர் அவர்களை திடப்படுத்த, சுகமளிக்க, குணம் தர இதோ இந்த நேரத்திலே ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக, முதியவர்களுக்காக, உடல்நலம் பாதிக்கப்பட்டவர்களுக்காக ஜெபிப்போம். நம் குடும்பங்களை இயேசுவின் தூய இருதயத்திற்கு ஒப்புக் கொடுப்போம். இந்த இதயத்தில் தான் நமக்கு ஆறுதல், தேறுதல், நம்பிக்கை, நிம்மதி, அமைதி, சமாதானம், அன்பு, இரக்கம், மன்னிப்பு எல்லாம் நமக்கு உண்டு. நம்மை ஒப்புக் கொடுக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். முழுமையாக ஒப்புக் கொடுக்கணும். ஒப்புக் கொடுக்கும் போது இறை இரக்கத்தை நிச்சயமாக பெற்றுக்கொள்ளலாம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் ஆண்டவரிடத்தில் முழுமையாய் ஒப்புக் கொடுத்தவர்களாய் 10 மன்றாட்டுக்களை இப்ப நாம சொல்ல போறோம். இயேசுவின் திரு இருதயமே என்று நான் சொல்லும்போது நீங்கள் உம்மீது நம்பிக்கை வைக்கிறேன் என்று சொல்லி ஜெபிக்க அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இயேசுவின் திரு இருதயமே உம்மீது நம்பிக்கை வைக்கிறேன். 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 இயேசுவின் தூய இருதயத்திற்கு நம்மையும் நம் குடும்பத்தையும் ஒப்புக் கொடுக்கும் ஜெபம். இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் குடும்பங்களை உமக்கு அர்ப்பணிக்கின்றோம், நன்றி கூறுகின்றோம். எங்களை ஆசிர்வதியும், எப்பொழுதும் இறை பிரசன்னத்தை உணர்ந்து வாழ வரம் தார். பலவீனர்களுக்கு பலத்தையும், செல்வமுடையவர்கள் பிறருக்கு உதவி செய்யும் நல்ல மனதையும் தந்தருளும். விதவைகளுக்கும் அனாதை பிள்ளைகளுக்கும் நாங்கள் உதவியாயிருக்க செய்தருளும். சிறையில், தனிமையில், நோயில், துன்பத்தில் இருக்கின்றவர்களை ஆசிர்வதியும். உலகில் உள்ள ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் விசுவாசத்தையும், தெய்வ பயத்தையும், நல்ல ஒழுக்கத்தையும், பணிவையும், அறிவையும் தந்தருளும். மரண தருவாயில் இருக்கிறவர்களை நாள்தோறும் சந்தித்தருளும். ஆன்மாக்களை விண்ணகத்தில் சேர்த்தருளும். எங்கள் அனைவருக்கும் அடைக்கலமாகவும் தஞ்சமாகவும் சாகும் தருவாயில் உதவியாகவும் இருந்தருளும். ஆமீன். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, என் சிநேகமாயிரும். இயேசுவின் தூய இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் திவ்ய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தாழ்ந்து பணிந்து வணங்கி மாண்புயர் கீதம் பாடி ஆண்டவருடைய மாட்சியில் பங்கு பெற ஜெபிப்போமாக.
பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாய் மனித நிதனை அறிய இயலாம் குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்ந்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டுச் சென்றேன். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது.